உயிரே 25. வகுப்பில் பேராசிரியர் பாடம் நடத்துவதை அன்று அதிசயமாக குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தாள் மலர். அந்நேரம் ஆபீஸ் கிளார்க் வந்து வாசலில் நின்றார். அவரை பார்த்ததும் பேராசிரியர் பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு கிளார்க்கை பார்க்க அவருடன் இணைந்து மொத்த வகுப்பும் கிளார்க்கை பார்த்தது. மலர்குழலிய ஹெச்ஓடி சார் கூப்பிடுறார் மேம் என கூறிவிட்டு அவர் செல்ல பேராசிரியரின் அனுமதியுடன் குழப்பமாக அவரின் பின்னே சென்று ஹெச்ஓடி அறை கதவை லேசாக தட்டினாள். எஸ் கமின். கதவை மெல்லியதாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் மலர். சார், வர சொன்னீங்களாமே. ஓ, நீதான் மலர் குழலியாமா? ஆமா சார். உட்காருமா. அமைதியாக அமர்ந்து கேள்வியாக ஹெச்ஓடியை பார்த்தாள் மலர். உனக்கு என்எம்ஏ கிளாஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே சார். அங்க நீ மட்டும் தான் பொண்ணுன்னு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சொன்னாரு. நீ வேற டிபார்ட்மெண்ட் மாத்திக்கிறதுனா சொல்லுமா, நான் மாத்தி கொடுக்கறேன். இல்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். நான் அங்கேயே படிக்கிறேன். ஓகேமா. அங்க யாரோ ஒரு பையன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு ஒரு பையன் வந்து சொன்னான். என்னாச்சு? ஷோ, இந்த ஆறாவோட பாசமழை தாங்க முடியலையே என நினைத்தவாறு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சின்ன பிரச்சனை தான். பொண்ணுங்களோட துப்பட்டாவை பிடிச்சுழுக்கிறது சின்ன பிரச்சனையா மலர் குழலி? அது அவனுக்கு பயந்து நான் வேற டிபார்ட்மெண்ட் மாத்துறேன்னா அது நல்லா இருக்காது சார். நானே பாத்துக்கிறேன் சார். இங்க பாருமா, இப்படி எல்லாத்தையும் பொறுத்து போகாத. இல்ல சார், அவன் மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தா அவனோட படிப்பு பாதிச்சிடும் சார். நம்ம யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எல்லாரும் வந்திருக்கோம். இதுல அவனை தண்டிச்சா நல்லா இருக்காது சார். நல்லவங்களா இருக்கலாமா, அதுக்காக இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கக்கூடாது என சிரித்தார் ஹெச்ஓடி. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார். இந்த சின்ன பிரச்சனைக்காக ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்க கூடாதுல்ல, அந்த பாவம் எனக்கு வேண்டாம் சார் என அழுத்தமான புன்னகையுடன் கூறினாள் மலர். ஓகேமா, இந்த தடவை விடுறேன். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது அவன் பண்ணுனானா நான் உன்கிட்ட கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம், படிப்பு இல்ல என்று காட்ட சாட்டமாக கூறினாள் ஹெச்ஓடி. ஓகே சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார் என்றபடி இருக்கையை விட்டு எழுந்தாள் மலர். அப்புறம் இப்படி அநியாயத்துக்கு நியாயமா இருக்காதமா, அது நல்லதுக்கு இல்ல என சிரித்தார் ஹெச்ஓடி. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார், என்னோட நியாயம் அடுத்த வாரம் தெரியும் என நினைத்தவாறு ஹெச்ஓடிக்கு ஒரு புன்னகையை பதிலாக அளித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். நேராக வகுப்பிற்குள் நுழைந்து வகுப்பனில் பேராசிரியர் இல்லாமல் இருக்க நேராக ஆறாமரிடம் சென்றவள் அருகில் இருந்த புத்தகத்தை எடுத்து தன் தோழனை அடி பின்னி எடுத்தாள். ஏ பைத்தியக்காரி, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? சிரித்தபடி கேட்டான் ஆறாமுதன். ஏன்னு உனக்கு தெரியாதா என்றபடி திரும்ப அடித்தாள் மலர். ஏ வலிக்குதிரி. ஆறாமுதனை அடித்து கைவழி எடுக்க கலைத்து தனது இருக்கையில் ஆறாமுதனை பார்த்து சிரித்துக் கொண்டே அமர்ந்தாள் மலர். பாவி, என்னை அடிச்சிட்டு இப்படி சிரிக்கிற? தலையை தேய்த்து விட்டு கொண்டு புன்னகைத்தான் ஆறாமுதன். லூஸ் பையன், எதுக்குடா ஹெச்ஓடி கிட்ட சொன்ன? அவனை அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்ட. அதான் நம்ம சார் கிட்ட சொன்ன. இதுல என்ன தப்பு? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் என்னடா? நீ அப்படி என்ன தாண்டி பாக்க போற? அத நீ அடுத்த வாரம் என்னவே கிளாஸ்ல வந்து பாருடா பெண்ண சிரித்தாள் மலர். அதையும் பாப்போம். அவனும் சிரித்தான். நாட்கள் நகர அடுத்த எண்ணமே வகுப்பிற்கான நாளும் வந்தது. தமிழ் டிபார்ட்மெண்ட் செல்வதற்காக புறப்பட்டு விடுதியை விட்டு வெளியே வந்தாள் மலர். அவளுக்காக வெளியே காத்திருந்த ஆறாமுதன் மலருடன் இணைந்து கொண்டாள். என்னடா ரொம்ப ஆர்வமா இருக்க போல? ஆமா, அப்படி என்னதான் நீ பண்ண போறன்னு ஒரே ஆர்வமா இருக்கு. அது சரி. சிரித்தபடி ஆறாமுதன் நடக்க ஆரம்பித்தாள் மலர். சிறிது தொலைவில் மலரின் மற்ற நண்பர்களான விக்னேஷ், ரஞ்சித், MK மற்றும் சூர்யா என அனைவரும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். அனைவரும் பேசியபடி நடக்க தமிழ் டிபார்ட்மெண்டை நெருங்கினர். தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்ததும் மலரை நடுவில் விட்டு மற்ற அனைவரும் அவளை சூழ்ந்து நடக்க ஆரம்பித்தனர். அதை கவனித்த மலர், டேய் என்னடா பண்றீங்க? என்ன என்றான் விக்னேஷ். என்னன்னு இதெல்லாம் எல்லாரும் என்னைய சுத்தி நடக்கிறீங்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான், பேசாம வாடி. ஆமா, நான் பெரிய இளவரசி, என்னை அப்படியே பாதுகாக்கிறீங்களோ? பேசாம வரியா இல்ல வாயில நான் போடவா என்று எகிரினான் MK. அத்தி, இவன் சொன்னா செய்வானே என முணுமுணுத்தவாறு வாயை இருக்க மூடிக்கொண்டாள் மலர். அனைவரும் மொத்தமாக வகுப்பிற்குள் நுழைய மொத்த வகுப்பும் அவர்களை வித்தியாசமாக பார்த்தனர். அதற்கெல்லாம் சிறிதும் கலங்காமல் மலரை ஒரு இருக்கையில் அமர வைத்துவிட்டு அவளை சுற்றி அமர்ந்தனர் மற்ற அனைவரும். ஏவனுங்க திருந்த மாட்டானுங்க நினைத்தவாறு வகுப்பை ஆராய்ந்தாள் மலர். ஒரு இடத்தில் மலரிடம் வம்பு இழுத்தவரான சிவா அமர்ந்திருக்க, அவனுக்கு முன்னே ஒரு மாணவன் மட்டும் அமர்ந்திருக்க மெதுவாக எழுந்து அம்மாணவனை நெருங்கி, நீங்க கொஞ்சம் வேற இடத்துல உட்காந்துக்கிறீங்களா பிளீஸ் என்றாள் மலர். அம்மாணவனும் எதுவும் கூறாமல் அமைதியாக எழுந்து பெண்ணே செல்ல அவ்விடத்தில் சிவாவிற்கு முன்னே அமர்ந்தாள் மலர். பின்னர் தன் நண்பர்களிடம் திரும்பி, எல்லாரும் இங்க வாங்கடா என அழைத்தாள் மலர்.
இப்ப எதுக்கு நம்மள அங்க கூப்பிடுறா? அவளை தவிர அது வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவனை ஏதாவது செய்ய போறாளா என்ன? இருக்கலாம். அதுக்கு எதுக்கு நம்மள கூப்பிடுறா? அட பேசாம எந்திரிச்சு வாங்கடா போயிருவோம், இல்லனா நமக்கு அசைன்மெண்ட் எழுதி தர மாட்டாடா என்று ரணா, ரஞ்சித், எம்கேவும் பேசிக் கொண்டனர். ஆமாமா, அப்புறம் அதையே சொல்லி சொல்லி காட்டுவடா, பேசாம வாங்க போயிருவோம். எல்லோரும் எழுந்து சென்றனர். இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு சொன்னா ஒருவேளை அதுக்குத்தான் கூப்பிடுறா போல. அதையும் தான் பாப்போமே. வாவ், என் தங்கச்சியோட தைரியமே தைரியம் என விக்னேஷ் கூறியபடி எழுந்து மலரிடம் வர மற்ற அனைவரும் மலரிடம் வந்து அவளை சுற்றி அமர்ந்தனர். பேபி, பிளான் என்ன? மெதுவாக மலரின் காதில் கேட்டான் ஆறாமுதன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see பேபி, பதில் அளித்துவிட்டு அமைதியாகிவிட்டாள் மலர். சிறிது நேரத்தில் பேராசிரியர் வர வகுப்பு ஆரம்பமானது. விறுவிறுப்பாக வகுப்பு சென்று கொண்டிருக்க மலரின் பின்னே அமர்ந்திருந்த சிவா மெதுவாக முன்னே மலரிடம் காலை நீட்டினான். அதை அறிந்த மலர், மாவனை இதுக்கு தாண்டா வெயிட் பண்ண என நினைத்தவாறு அவனது காலில் தனது இருக்கையை மெதுவாக எடுத்து போட்டு அமர்ந்தாள் மலர். சிவா கத்தவும் முடியாமல் அவஸ்தையாக வலியுடன் நெளிந்தான். அதை கண்ட மலர் ஆறாமுதனை அழைத்து பெண்ணை பார்க்கும்படி சைகை செய்தாள். சிவாவை திரும்பி பார்த்த ஆறாமுதன் மற்ற அனைவரையும் மெதுவாக பார்க்க சொன்னான். விக்னேஷ் பார்த்துவிட்டு எதுவும் கூறாமல் மலருக்கு கை கொடுத்து சிரித்தான். சிறிது நேரத்தில் வகுப்பு முடிய பேராசிரியர் வெளியே சென்றார். அவர் சென்றதும் இருக்கையை விட்டு எழுந்த மலர் பெண்ணால் திரும்பி, இனி என்கிட்ட வம்பு பண்ணுன கால் கட்ட விரலல, உடம்பு மொத்தத்தையும் நசுக்கிருமடா என எச்சரித்து விட்டு தனது நண்பர்களுடன் வகுப்பை விட்டு வெளியேறினாள். அங்கு சிவாவின் கால் கட்டை விரலில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வெள்ளை தாண்டி போகுமே என் தென்றல் என்னை வந்து சேருமோ, இந்த நிலை மாறுமோ, என்ன நிலை தீரவே என்ப நிலை காணுமோ, மனதில் எரியும் காயமும் மருந்தாய் அவளை காணவே மறவாய் களைந்து போகுமோ, என் நிலவே நீ எங்கே, என்னவளை நீ எங்கே, என் உயிரை நீ எங்கே, தன் உணர்வை நான் மறந்தே வெந்தணரில் துடிக்கும் புழுவாக வெடிக்கும் என் இதயம் பாராயோ, தன் நிழலாய் நீ வாராயோ, வடிக்கும் கண்ணீர் ஆறாக பெருகும் கொடுமை திரவே வண்ண நிலவே நீ வாராயோ, வந்து உயிர் மீட்பாயோ, கொடுந்துயிர் வழி கொண்டேன் கோடை வெயிலனர் சுமந்தே, தேல் கொட்டும் வளிமணம் சுமக்க பாவை வழி பார்க்க நானே பல்லாண்டுகள் தவமும் பூண்டேன், சொல்லடி என் செல்ல கிளியே, சோதனைகள் போதுமடியே, வேதனைகள் தீர்க்க நீயும் விரைந்து வாடே எந்தன் மொழியே. உயிரே 26. வர்றே வா, எங்க மலரா இது? சிரித்தான் எம்கே. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க மலரப்பார் என்று கிண்டல் செய்தான் ரஞ்சித். டேய், ஏன்டா அப்படி? லேசாக சிரித்தாள் மலர். அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு கிரிமினல் வேலை பாக்குற என்று கூறினான் விக்னேஷ். கிரிமினலா? நானா? நீ குழந்தை, பொய் சொல்லாத எருமை, செம்மையா பிளான் பண்ணி பண்ற என்றான் ரணா. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் உனக்கு பெருசா கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா சின்னதா தான் கொடுத்திருக்கேன். எது? இது சின்னதா? அப்ப பெருசு என்ன? அதெல்லாம் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது சிரித்தாள் மலர். ஏய், என்ன எல்லாரும் என் ஃப்ரெண்ட ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க, பிச்சு போடுவேன் பிச்சு என்ன மலரை இழுத்து தன் கை வளைவில் நிறுத்தினான் ஆறாமுதன். போங்கடா நீயும் உன் ஃப்ரெண்டும், எங்களுக்கு பசிக்குது, நாங்க சாப்பிட போறோம் என்ற எம்கே மற்ற நால்வருடன் விடுதியை நோக்கி நடந்தான். சரிவா, நாமளும் சாப்பிட போலாம். ஆறாமுதனை தனது விடுதிக்கு அழைத்து வந்து வெளியில் அமர வைத்துவிட்டு உள்ளே சென்று உணவை எடுத்து வந்தாள். விடுதியின் வெளியே உள்ள கல் இருக்கையில் அமர்ந்தபடி மலரும் ஆறாமுதனும் மதிய உணவை உண்டு கொண்டிருக்கையில் மலரின் போன் இசைத்தது. தனது போனை எடுத்து பார்த்தவள், எந்த பிசாசுக இதுக்கு எப்ப போன் பண்ணுதுக என சத்தமாக முணுமுணுத்தவாறு போனை அட்டன் செய்தாள். என்ன எருமை, இந்த நேரத்துல போன் பண்ற? மச்சி, எங்க இருக்க நீ என்று கேட்டாள் அனுஷ்யா. ஹாஸ்டல்ல இருக்கேன், சாப்பிடறதுக்கு கிளாஸ் போனணும். ஏன்? நாளைக்கு லீவ் போடு, நாம எல்லாரும் மீட் பண்ணலாம் என்றாள் ஜெகநாஸ். ஹே ஜெக்கிமா, அப்ப எல்லாரும் இருக்கீங்களா? கான்ஃபரன்ஸ் காலா? மலரின் மகிழ்ச்சியை பார்த்தவன் போனை பறித்து ஸ்பீக்கரில் போட்டான் ஆறாமுதன். என்னடா என கண்களாலும் கைகளாலும் சைகை செய்தபடி தனது தோழிகளுடன் அரட்டையை தொடர்ந்தாள் மலர். ஆமா, நாம எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, நாளைக்கு நாங்க எல்லாரும் ஃப்ரீ தான், நீ லீவ் போட்டா நாம எல்லாரும் மீட் பண்ணலாம், என்ன சொல்ல மலரு கேட்டாள் ஹெப்சிபா. அவகிட்ட என்னத்த கேக்குறீங்க, அவன் நாளைக்கு லீவ் தான் என அவர்களின் இடையே புகுந்தான் ஆறாமுதன். ஏய், யார் வளரது கேட்டாள் அனுஷ்யா. இவனா? இது என் ஃப்ரெண்டு, நான் சொல்லிருக்கேல, ஆறாமுதன், அது இவதான் சிரித்தபடி கூறினாள் மலர். ஓ, ஆறாவா எழுத்த அனுஷ்யா. ஏ கேர்ள்ஸ், நம்ம ஆறாவுக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஆரா. மலரின் தோழிகள் அனைவரும் கோரஸ் பாட லேசாக சிரித்தான் ஆறாமுதன். அப்ப சரி, நாளைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ண போறோம், யாஹூ என்று கூவினாள் கவிதா. ஆமா, ஜாலி ஜாலி அனுஷ்யா சொன்னாள். நாளைக்கு நம்ம எல்லாரும் கவிதா வீட்டுல மீட் பண்ணலாம்,
லஞ்ச் அவ வீட்லயே சமைச்சு ஒன்னா சாப்பிடலாம், சரியா? வேக வேகமாக ஹெப்சிபா பிளான் போட்டாள். ஏய், வெயிட் வெயிட் வெயிட், நான் இன்னும் வரேன்னு சொல்லல, அதுக்குள்ள நீங்களாவே பிளான் போடுறீங்க? தோழிகளின் வேகத்திற்கு தடை போட்டாள் மலர். ஆரா, உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் ஆஃப் பண்ண என்றாள் அனுஷ்யா. நீங்க அவ பேசுறத காதுல வாங்காதீங்க, நாளைக்கு அவ உங்களை பார்க்க வருவா. ஓகே, தட்ஸ் குட். அப்ப நாளைக்கு கவிதா வீட்டுல 9 மணிக்கு எல்லாரும் மீட் பண்ணலாம். மலர், நீ தான் ரொம்ப தூரத்துல இருக்க, நாங்க எல்லாரும் ஒரே ஊருக்குள்ள தான் இருக்கோம், நீ சீக்கிரமே பஸ் ஏறிடு என்று கண்டித்தாள் ஹெப்சிபா. மலர், உனக்கு மார்னிங் டிஃபன் வேணும், நானே சமைச்சு வரேன். நாளைக்கு என் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, சோ நான் மட்டும்தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கேட்டாள் கவிதா. என்ன கேட்டாலும் சமைச்சு தருவியா? நீ வரன்னு மட்டும் சொல்லு, சாப்பாடு வேணும் உன்னோட தான். சரி, ஓகே. நாங்க 9 மணிக்கு வரணும்னா நான் இங்க 5 மணிக்கு பஸ் ஏறணும். சோ எனக்கு நிறைய பசிக்கும். காலையில எனக்கு ஆலு பரோட்டா, மதியம் சிக்கன் பிரியாணி வித் ஐஸ்கிரீம். ஓகேயா? தெங்கிறதுக்குன்னே அலைய வேண்டியது சிரித்தான் ஆறாமுதன். உங்ககிட்ட எனக்கு என்னடா வெக்கம் மானோம்ல, நான் அப்படித்தான் கேட்பேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். மலர நாளைக்கு நான் பஸ் ஏத்தி விட்டுறேன். பாய். போனை அணைத்தான் ஆறாமுதன். நாளைக்கு ஒரே ஜாலிதான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க போறல என்றான் ஆறாமுதன். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுடா எல்லாரையும் பார்த்து. அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாடி என கூறியவாறு மலருடன் கல்லூரிக்கு புறப்பட்டான் ஆறாமுதன். மறுநாள் சூரியன் உதிக்கும் முன்பே பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தாள். எவ்வளவு சீக்கிரமா இங்க என்ன பண்ற பேபி? ஆறாமுதனின் குரல் காதருகில் கேட்க திடுக்கிட்டாள் மலர். நீ இங்க என்னடா பண்றாரா? உன்னை எப்படி இவ்வளவு தூரம் தனியா விடுறது? அதான் நானும் துணைக்கு வரேன். ஹேய், எங்க மீட்டிங்ல பாய்ஸ் நாட் அலௌடு. உன் துணைக்கு வரேன் தாண்டி சொன்னேன், உன் கூடவே வரேன்னு சொல்லல. உன்னை என் மச்சான் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் தான் உன்னைய பத்திரமா பாத்துக்கணும். அது யாரா உன் மச்சான்? வேற யாரு? மிஸ்டர் வக்கீல் வண்டு முருகன் தான். அடப்பாவி, நான் எப்படி அப்படி சொன்னேன்? வண்டு முருகன் சொன்னது உன் கண்ணுல தெரியல சிரிப்பே சொல்லுதே, இதுல நீ தனியா வேற சொல்லணுமா என்ன? கண்ணடித்தான் ஆறாமுதன். கழுத கழுத. கண்டம் சூடேற குனிந்து அதை மறைத்துக் கொண்டாள் மலர். வெக்கப்பட்டது போதும், பஸ் வந்துருச்சு வா. மலருடன் பேருந்தில் ஏறி பயணித்தான் ஆறாமுதன். இருவரும் மலரின் தோழிகளின் ஊரான கலசமங்கலம் வந்தடைந்தனர். என்ன மலரு, இந்த ஊர் ஒரே பரபரப்பா இருக்கு? பேருந்தை விட்டு இறங்கியதும் மலரை கேள்வி கேட்டான் ஆறாமுதன். ஊருன்னா அப்படிதான்டா இருக்கும், உங்க ஊர் மாதிரியா? ஒரே காடா இருக்கு. ஏன், என் ஊருக்கு என்ன குறைச்சல்? நாங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்றோம். முன்னேறாத ஊருக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக்க. உங்க ஊர்ல ஒரு பஸ் கூட உள்ள போகாது, பெருசா பேச வந்துட்டா. அடி, அதான் உன் ஃப்ரெண்டு ஊர்ல வந்துச்சுல, கிளம்பு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்ப நீ என்ன பண்ண போற? நான் அந்த ஊரை நல்லா சுத்த போறேன். நல்லதான் 4 பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்க போறேன். என்ன பண்ணாலும் ஊருக்காங்கிட்ட உத வாங்காம பண்ணு. அப்புறம் என்னால உனக்கு வக்காலத்து வாங்க வர முடியாது தம்பி. நீ வர வேணாண்டி, என் மச்சான் வருவாரு. அவன் என்னைய பார்க்கவே வரல, இதுல உனக்கு வக்காலத்து வாங்க வருவானா? ஆறாமருடன் விளையாட்டாக பேசப்படி சாலையில் நடப்பதை 2 கண்கள் ஆனந்த கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தது. இதை அறியாத மலர் தன் நண்பனுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்தாள். சரி, உனக்கு காலை சாப்பாடாரா? அதோ அங்க ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்க நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. அந்த பக்கம் தான் நானும் போகணும். என்னை ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு நீ சாப்பிட போ. 7 கழுத வயசாகுது, இன்னும் ரோடு கிராஸ் பண்ண தெரியல, சரிவா? தன் தோழியை பாதுகாப்பாக தனது முன்னே நடக்கவிட்டு அவளை தனது கரங்களால் அணையிட்டு பாதுகாத்தவாறு சாலையை கடந்தான் ஆறாமுதன். கங்கார குட்டி என ஆறாமுதனின் அரவணைப்பில் பாதுகாப்பாக சிரித்தபடி சாலையை கடந்து நடந்து வரும் மலரை வெளி அகலாமல் பார்த்து ரசித்தான் வேந்தன். எவ்வளவு நாளாச்சரி உன்னைய பார்த்து. ராட்சசி, ஏண்டி என்கிட்ட இருந்து மறைஞ்சு போன? கண் சிமிட்டினாள். தன்னவள் மறைந்து போவாளோ என பயந்து கண் சிமிட்டாமல் தன்னவளை பார்த்தான் எழில் வேந்தன். தன் காதலை உணர்ந்த மலர் தன்னவனை உணராது தன் போக்கில் ஆறாமதனுடன் பேசி சிரித்தபடி ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். அவர்களின் பின்னே தான் வந்த வேளையை மறந்து வேந்தனும் நுழைந்தான். கண்டேன் காதலமுதை, நின்றேன் வியப்பில் துளைந்தே, தீந்தேன் தித்திப்பை தீச்சுடர் விழி ஓட்ட கரைந்தேன், மிதந்தேன் கனவுலகில் கலந்தேன். உயிர் கொண்டதோ சிலை, பயிர் கொண்டதோ மழை, உணர்வுகளில் உயிர் நாட்டியம் உள்ளூர தான் மீட்டிடும் தெளிதேன் சுவையூட்டிடும் அவள். ஒளிகண் உயிர் வாட்டிடும் பயில் நடை பாவை இவளோ, எழில் மிகு சோலை மகளோ. வெங்கணல் வேளையில் வெஞ்சாமரம் போலவே குளிர் தென்றல் வீசுதே, உயிர் வரை கோசுதே. மலரை கண்ட வேளை உயிர் கொண்டான் வேந்தன். பன்சுரம் இசைக்கும் பறவைகளின் ஓசை பற்றுணை தூவி பால் தூவும் மேகம். உணர்வுகள் மீட்டும் நினைவுலைகள் மெட்டும் பால் நிலவின் வரவில் பழிச்சுடுதே யாவும். ஏக்கங்கள் துளைந்து எழுந்து வரும் நினைவே, என் முன்னே நீ இருக்க வெண்கடந்து நான் போக பொன்னுருவே உன்னுருவில் பொங்கி மனம் தாவ என்னருகே என்னவளே உள்ளுருகி போக ஒன்னுள்ளே நான் கரைய என் விழியும் நினைந்ததடி. கரையும் விழி இரண்டும் கண்ணீரால் நிறைந்ததடி. உயிர் தொலையும். நண்பர்களே, தாமதத்துக்கு மன்னிச்சிருங்க. முக்கியமான ஃபங்க்ஷன் வீட்டுல இருந்ததுனால தொடர்ந்து வீடியோ பதிவிட முடியல, மன்னிக்கவும்.
வேந்தனும் மலரும் எப்ப சந்திப்பாங்கன்னு ஆர்ஜே கிட்ட கேட்டு என்னங்க பண்றது? கதை ஆசிரியர் இவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்றாங்க. கமெண்ட்ஸ்ல அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. எப்ப தாண்டா இவங்க 2 பேரும் சேர போறாங்க அப்படின்னு பாக்கலாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் தொடர்ந்து கேளுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.